பிரைஸ் லார்ட், காட் bless யூ ஆல். ஆம், இது எனக்கான உதவி அல்ல. நான் ஒருவரும் என்னுடைய தனிப்பட்ட காரியங்கள், என்னுடைய தனிப்பட்ட ஊழியங்களை குறித்து நான் ஒருவரிடத்திலும் நான் கேட்க தேவையும் இல்லை. காரணம், நான் எனக்கு சொந்த வியாபாரம் என்ற பிஸ்னஸ் இருக்கிறது. என்னுடைய ஊழியங்கள் ஸ்ரீலங்காவில் இவ்வளவு காலம் செய்த பலவிதமான காரியங்கள் செய்திருக்கிறேன். ப்ராஜெக்ட்ஸுகள் என் தனித்துவமாக தன்னிச்சையாக என்னுடைய மினிஸ்ட்ரி கூடாகவும் சில பெருந்தொகையான காரியங்கள் என்னுடைய தனிப்பட்ட உழைப்பிலிருந்து நான் செலவழிச்சிருக்கிறேன். ஆனால் இன்றைய நாளில் ஒருவருடையும் நான் பர்சனலாக என்ற ஊழியத்தை குறித்து நான் கேட்க வேண்டிய தேவை எனக்கு கடவுள் வைக்கவில்லை. ஆனால் அதுக்கேற்ற காரியங்கள் அவர் எனக்கு செய்து கொண்டு வருகிறார். ஆனால் நமக்கு இந்த நாள் ஸ்ரீலங்கா மட்டுமில்லை, உலகம் முழுவதும் பலவிதமான பிரச்சனைகள், கனடாவிலே பொருளாதார நெருக்கடிகள் இந்த தேசத்தில் நாங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்மால் பெரிய அளவில் இந்த காலங்களிலே வெளியிடங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைகளில் ஒருவரும் இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் இலங்கையில் நடந்த அனர்த்தம், பல இடங்களில் வெள்ளத்தினால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் அது வெள்ளம் நின்றிருந்தாலும் அதை தொடர்ந்து வந்த காரியங்கள் பலவிதமான நெருக்கடிகள் தள்ளி இருக்கிறது. அது ஒரு பகுதிக்கு நடந்ததில் முற்றுமுள்ளதாக ஸ்ரீலங்காவில் பல டிஸ்ட்ரிக்ட்ஸ் தாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 90% மேற்பட்ட இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவை தன் இடங்களிலே நான் கேள்விப்பட்ட இடத்துல பிள்ளைகளுக்கான அவசர காரியங்கள் தேவைப்படுகிறது. உணவு ரீதியான காரியங்கள், உடுப்போல் இல்லை. இப்போ முக்கியம் உணவை குறித்து தேவைகளை குறித்த அறிக்கைகள், அதை குறித்த பல பேர் கேட்கிறார்கள். அவை எம்மால் பெரிய அளவில் செய்ய முடியாவிட்டாலும் சிறிய உதவிகள் விருப்பமானவர் செய்ய விரும்பினால் நமக்கு பல சந்தர்ப்பங்களில் நமக்கு ரெண்டு ஊழியக்காரர்கள் அவருடைய ரெண்டு சபை சார்ந்தவர்கள் அல்லது 2 சபை சார்ந்தவர்கள் எங்களுடைய எதிர்பார்க்க முன்னமே அவர்கள் தம்முடைய பணிகளை தொடங்கி விடுவார்கள். தமிழ்கிட்ட இருக்கிறது சகலவற்றையும் கொடுத்து விடுவார்கள். அது நமக்கு அதாவது தனிப்பட்ட ரீதியாக அவர்களை குறித்து எனக்கு தெரியும். ஒருபோதும் உதவிக்கு கேட்டதில்லை. ஆனால் நாங்கள் கேட்கும் பொழுது மட்டும் அந்த தொகைக்குரிய காரியங்களை அவர்கள் தொகைக்குரிய காரியங்களும் செய்வார்கள். அதை விட தங்கள்கிட்ட இருந்த எண்ணத்தை வச்சுக்கணும் அதையும் அவர்கள் எடுத்து கொடுக்குறவர்களாக இருக்கிறார்கள். அவை உங்கள் விருப்பமானவர்கள் இந்த நாட்களில் கூடுதலாக பிள்ளைகளுடைய சாப்பாடு, பால்கள், அவரோட சம்பந்தப்பட்ட டைப்பர்ஸுகள், மற்றது பெண்களோடு சம்பந்தப்பட்ட அவசரமான காரியங்கள் இதை குறித்த பல பேர் பதிவிட்டிருக்கிறார்கள். அதை விட பெரிய அளவில் நாங்கள் செய்ய முடியாது. இந்த நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். உணவுக்கு மட்டும்தான் சில வேளையில் சில காரியங்களை நாங்கள் சில வேளையில் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. விருப்பமானவர்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் கொடுக்க வேண்டாம். சின்ன தொகையோ பெரிய தொகையோ நாங்கள் அந்த சபைகளுக்குள்ள 2 போதர்கள் கூடாக நாங்கள் அனுப்புகிற அந்த பணம், என்னுடைய இதில் கூடுதலாக 20 போதர்களுக்கிட்ட இருக்கிறார்கள், தொடர்புகள் இருக்கிறவர்கள். ஆனால் எல்லாருக்கும் நாங்கள் செய்ய முடியாது. குறிப்பாக இப்படியான சந்தர்ப்பங்கள் நடக்கும்பொழுது உடனே அந்த இடத்துல இறங்கி தங்களுடைய கிடக்கிறதுகளை அவர்கள் எடுத்து கொடுத்து அதை செய்பவர்கள் எனக்கு பர்சனலாக தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் இப்போ செய்யக்கூடியதாக இருக்கிறது. அவை சமைத்த உணவு செய்து கொடுக்கறதுக்கு சில பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன். இருக்கிறதுக்கு திராணிக்கு தக்கதான் செய்ய முடியும். ஏழைக்கு இறங்குறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறான். இப்பொழுது இந்த நேரத்தில் கட்டிடம் ரிப்பேர் பண்ணுறதுக்கோ உடுப்பல் வாங்கி கொடுக்கறதுக்கோ நமக்கு செய்ய முடியாது. ஆனால் சில பேருக்கு அட்லீஸ்ட் வார தொகைக்கு கணக்காக சில பேர் சொல்கிறோம் வெஜிடேரியன் ஃபுட் குறைஞ்ச விலைக்கு தாங்கள் சமைச்சு கொடுக்கலாம் இப்போதைக்கு ஒரு 2-3 நாளுக்கு சில பேருக்கு. அப்போ எவ்வளவு பேருக்கு நாங்கள் வருகிற தொகைக்கு தக்கதாக சேர்கிற தொகைக்கு தக்க சில $100, $50, $10 வருகிற காசுக்கு தக்கதாக சிலதுகளை செய்ய விரும்புகிறோம். நம்முடைய தொடர்புகளுக்கு ஊடாக நம்பிக்கையானவர்கள், நல்ல அருமையான ஊழியக்காரர்கள், அதிலும் விசேஷமாக 2 ஊழியக்காரர்களை குறித்து நாங்கள் பேரை சொல்ல நான் விரும்பவில்லை. கொடுக்கும் பொழுது அவர்கள்
பிறந்தவர்கள் அதை பெற்றுக்கொள்ள என்பதாக செய்தி அறிவிப்பார்கள். அவர்கள் கேட்கவில்லை. இது நானாக அதை குறித்து அறிந்ததினால் அதை குறித்து நான் உங்களோடு பேசுகிறேன். விருப்பமானவர்கள் தொடர்பு கொண்டு எவ்வளவு கொடுக்க போறீர்கள் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும் இங்கே இந்த காசு இந்த விதத்தில் நாங்கள் பயன்படுத்தவோ நாங்கள் தொட போகிறதில்லை. இது தனிப்பட்ட ரீதியான ஒரு வேண்டுகோள். இது நம்முடைய ஊழியத்தோடு சம்பந்தப்பட்டதல்ல. எனக்கு இந்த ஒரு நாளும் என்னுடைய ஊழியத்துக்கு நான் காசு கட்டதில்லை. அது விரும்பி தராத காரியங்களை தவிர மற்றபடி நான் யாரிடத்திலையும் வந்து அதை குறித்து கேட்பதில்லை. ஏன்னா என்னுடைய சொந்த வியாபாரம் இருக்கிறது. சொந்த பிஸ்னஸை வச்சு தான் என்னுடைய ஊழியங்களில் பல இடங்களில் பல டெவலப்மெண்ட்ஸ் ஸ்ரீலங்காவில் கூடுதலாக நார்தன் ப்ராவின்ஸில் வன்னிப்பாதியிலையும் சில இடங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டங்களில் வந்து சில காரியங்களும் உணவு காரியங்களாக இருக்கிற ட்ரை ஃபுட்டுகள் சில கட்டிடங்கள் ரீதியான சில பிஸ்னஸ் ஸ்மால் பிஸ்னஸை அதாவது உருவாக்கக்கூடிய சில கட்டமைப்புகளை செய்யக்கூடியதில் உதவிகளை நான் கணிசமான உதவிகளை நான் செய்திருக்கிறேன். ஆனால் அது கூடுதலாக என்னுடைய சொந்த பணத்தில் நான் செய்திருக்கிறேன். அவை இந்த சிதையில் யாராவது பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புபவர்கள், பங்கு கொடுக்க விரும்புபவர்கள் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். நீங்கள் எவ்வளவு செய்ய விரும்புகிறீர்கள் என்றதை பார்த்து அதன் தொகையை கணக்கிட்டு நாங்கள் இந்த அவசரமான நிலைக்கு மட்டும்தான் எங்களால் செய்யக்கூடியார்கள். இந்த உண்மையபடி இந்த நம்முடைய நாட்டில் நடக்கிற கனடாவில் நடக்கிற பல விதமான நெருக்குகள், பொருளாதார நெருக்குகள், ரெடியல் வந்து மோசமாக சூழ்ந்திருக்கிறது. நம்மளாலும் பெரிய அளவில் செய்ய முடியாது. அவ்வளோ முழுக்க அப்படித்தான் இருக்கிறது. இப்போ ஒவ்வொருவரும் தங்களோட நாட்டைத்தான் பார்க்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். ஆனால் இதை நம்முடைய கண்களுக்கு, அதாவது நம்முடைய காதலுக்கு வந்து இருக்கிற இந்த அவலங்கள் வந்து நம்ம திருப்திப்படுத்தாது. நாங்கள் நிம்மதியாக படுக்க முடியல. ஆகவே விருப்பமானவர் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பேர்கள், உங்களுடைய எவ்வளவு கொடுக்க விரும்புகிறீர்கள் என்றதை நீங்கள் சொன்னீங்கண்டா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதை அங்கே கொடுத்து அவர்கள் சமைத்து கொடுத்தால் அது சீப்பாக இருக்கும் என்று சொல்லினோம். அதனுடைய அது நல்லது என்றால் கன்னடங்களில் தண்ணிகள் இருக்கிறதால சமைக்கிற கரைச்சல்கள் எனக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்கள் செய்து தரக்கூடிய ஆட்கள் எனக்கு இருக்கிறார்கள். அதன்படியால் உங்களுடைய விருப்பங்களை தெரியப்படுத்துங்கள். ஓகே, உங்களுடைய தயவு செய்து என்னுடைய இந்த வர்ற பணத்தை வந்து யாருக்கு இந்த ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்படுற முழு விவரம் கொடுப்பேன். அதை நான் என்னுடைய ஊழியங்களுக்கு எடுத்து பயன்படுத்தினேன், என்னுடைய தனிப்பட்ட காரியங்களுக்கு பயன்படுத்தினேன் என்று மட்டும் அதை சொல்லிவிட வேண்டாம். உங்களுடைய ஆதாரபூர்வமாக நான் அந்த கொடுத்த இடங்களை நான் தெரியப்படுத்துவேன். கர்த்தர் தாமே உங்களுடைய ஆசீர்வதிப்பார். அதாவது திருப்பி மீண்டும் சொல்கிறேன், பைபிளில் சொல்கிற போது கர்த்தருக்கு அதாவது ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அதை என்ன செய்வார் என்றால் அதை மீண்டும் அவர்களுக்கு திருப்பி கொடுப்பார் என்று வசனம் சொல்கிறது. ப்ரோவர்ப்ஸ் நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சில நேரங்களில் நாங்கள் சில சந்தர்ப்பங்கள், இது ஒரு சூழ்நிலை, கடவுள் நம்மள்கிட்ட இருந்து சில காரியங்களை நாங்கள் கொடுக்கும் பொழுது நிச்சயமான ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ஏழைக்கிறோம், விசேஷமாக ஏழைக்கும் விதவைகளை, திக்கற்றவர்களை, பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்க வேண்டும். அப்படியான ஒரு சந்தர்ப்பம் வரைக்கும் அதை நாங்கள் நினைச்சுக்கொள்ளவும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களுடைய குடும்பத்திலே ஒரு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறதுக்கான முன்னேற்பான ஒரு காரியம் என்றது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக செய்வார். என்னை பொறுத்தமல்ல, என்னிடத்தில் என்ன கிடந்தாலும் அந்த நேரத்தில் நான் கொடுத்துடுவேன். ஆனால் அதன்படியால் கர்த்தர் வந்து ஒரு இடத்துல நம்மை குறைவுபட விட மாட்டார். மீண்டும் அது நமக்கு ஏதோ விதத்திலே அவர் மீண்டும் அதில் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆனால் தேவையை அறிந்து இந்த நாட்களில் சாலிடாக கொடுக்குற காசும் இந்த காரியத்துக்கே தான் போக வேண்டும் என்றது நல்ல தெளிவாக அறிந்த இடத்துக்கு மட்டும் இதை கொடுக்குறோம் என்றால், இது இந்த நேரத்தில் பில்டிங் கட்டுறதுக்கோ வேறொரு ப்ராஜெக்டுக்கோ இப்போ ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கோ இந்த காலத்துக்குரிய இந்த நேரத்துக்குரிய காரியம் அல்ல. ஆகவே இதை திட்டமிட்டு இந்த நேரத்துக்கு இப்பொழுது உண்மையாக தேவையானது உணவு தான். அவசரமான சில இடங்கள் மிக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. பிள்ளைகள் சாப்பாட்டுக்கு ஓடி திரிகிறார்கள். அவை பல இடங்கள் வந்து இன்னும் கவர்மெண்டால் ரீச் ஆக இல்லை. அன்றைக்கு நேற்று எல்லாம் சொன்னாங்க தாங்களுக்கு பொதுவாக அவ்வளோ பேர் செத்திருக்கிறார்கள். ஆனால் தொகை வந்து இன்னும் கூடுதலாக வருது. கன்னடத்தில் இன்னும் போகவில்லை.
ஆனபடியாக ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸும் வந்து குறைவாக இருக்கிறதுனால அவர் கன்னடத்தை அவர் ரீச் பண்ண முடியலை. அவை சிச்சுவேஷனை அறிஞ்சு சில காரியம் உங்களால் ஏலமான காரியங்கள் $5 $2 உங்களால் ஏழுமான காரியத்தை செய்ய விருப்பமானவர்கள் மட்டும் தயவு செய்து தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய பெயர் ஆண்டன் ஜெயரத்னம். என்னுடைய நீங்கள் எப்படியும் என்னை கூப்பிடலாம், அப்போஸ்தலன்னு கூப்பிடலாம், பாஸ்டர்னு கூப்பிடலாம், பிரதர்னு கூப்பிடலாம், சகோதரன் ஏதாவது கூப்பிடலாம், எப்படியாவது கூப்பிடலாம். ஆனால் நோக்கம் உண்டாயிருக்கிறது, இந்த காரியத்தை செய்யுங்கள். ஏழுமானதை நீங்கள் கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.